கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் நம்முடைய அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு புதிய மாதமாகிய மார்ச் மாதத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 2 மாதங்கள் மகிமையாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். 2025ஆம் ஆண்டு நமக்கு ஒரு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தத்தின் ஆண்டு, கர்த்தருடைய எல்லா செயல் திட்டங்களும் நிறைவேறுகிற ஒரு ஆண்டு, ஊழியங்களின் ஆண்டு. இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் எல்லா கோணலானவைகளும் செவ்வைப்படுத்துகிற ஒரு ஆண்டு மாத்திரம் அல்ல, நம்முடைய கூடாரங்களை, ஊழியங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு விஸ்தாரமாக்கி கொடுக்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. எனவே கடந்த 2 மாதங்களுக்காக நாங்கள் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறோம். உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கூட நம்முடைய இருதயத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள், இன்னும் நிறைய இழப்புகள். அருமையான தேவ பிள்ளைகள் அநேகர், உடன் ஊழியர்களும் சரி, விசுவாச குடும்பத்தாரிலும் அநேகரும் சரி, நம்மை விட்டு கடந்த மாதத்தில் கடந்து போனார்கள். தேவ சமூகத்திற்கு இளைப்பாறும்படி கடந்து போனார்கள். சற்று நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட துக்கங்கள் இருக்கலாம், மனபாரங்கள் இருக்கலாம். நமக்கு அன்பானவர்களை நம்ம இழந்து தவிக்கும் பொழுது ஆறுதல் அற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆகிலும் இந்த புதிய மாதத்தில் நீங்களும் நானும் அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது, பரலோகத்தின் தேவனை மாத்திரமே நம்மை சார்ந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாக உங்கள் காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பொறுப்பெடுத்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி இந்த புதிய மாதத்தில் எங்களோடு கூட நீர் என்ன பேசப் போகிறீர், அல்லது இந்த மார்ச் மாதத்திற்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த மார்ச் மாதம் மாத்திரமல்ல, எப்போதும் நமக்கு பேசப்படுகிற வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள், அல்லது அந்தந்த நேரங்களுக்கு வெளிப்படுகிற ரேமா வார்த்தைகள், நம்முடைய ஆயுள் நாள் முழுவதற்கும் அந்த வார்த்தைகளானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம சுதந்திரிக்க வேண்டும், உரிமை பாராட்ட வேண்டும். பிரத்யட்சமாக இந்த மார்ச் மாதத்திலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அவனுடைய அனுபவத்தில் எழுதின அல்லது ஆலோசனையாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வேத வசனமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வேத வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22. இந்த வசனத்தை நான் சொன்ன உடனே அநேகருக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு மனப்பாட வசனத்தை போல எளிதாய் சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட பேசும்படி, நம்மளை பலப்படுத்தும்படி, ஆறுதல் படுத்தும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு விசை. ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 மாதம் அளவும் ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது வைத்து சுமந்து கொண்டு வருகிறதை போல, ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவரே சுமந்து ஆற்றி தேற்றுகிறது போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல கடந்த 2 மாதம் ஆண்டவரே எங்களை நீர் சுமந்து கொண்டு வந்தீரப்பா, உமக்கு நன்றி, கொடா கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த மார்ச் மாதத்திலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என கண்பான தேவ பிள்ளைகளே, வசனத்தை இன்னும் ஒரு விசை கூட நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மீது நம்முடைய பாரத்தை வைக்க நாம் முதலாவது பழகிக்கொள்ள வேண்டும். இது நல்ல ஒரு ஆலோசனை, ஒரு அணுகுமுறை. இன்றைக்கு நம்முடைய பாரத்தை நம்மோடு கூட இருக்கிறவர்கள், ஒருவேளை பெற்றோர்கள் நினைக்கலாம், இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு உழைத்தேனே, என்னுடைய பிள்ளைகள் இதற்கு பிறகு என்னுடைய பாரத்தை சுமந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒருவேளை கணவன் மனைவியை குறித்தோ அல்லது மனைவி கணவனை குறித்தோ, நான் சுமந்து கொண்டிருக்கிற பாரம் என்னால் சுமக்க கூடாத ஒரு பாரமாக இருக்கிறதே, என்னோடு கூட இருக்கிற என் கணவனாகிலும் என் மனைவியாகிலும் அல்லது என்னுடைய பெற்ற பிள்ளைகள் கொஞ்சம் அதை சுமந்து கொண்டால்
எனக்கு அது லகுவாக இருக்குமே என்று ஒருவேளை நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனவே நீங்களும் நானும் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வார்த்தையானது உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த வசனமானது என்னோடு கூட பேசி எனக்காய் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இந்த அனுபவம் சங்கீதக்காரனாகிய ராஜாவாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆதரித்தார் என்று ஒரு சாட்சியாய் சொல்லக்கூடிய காரியத்தை இடத்துல பார்க்க முடியும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆதரிக்க போகிறார். கர்த்தர் என்னை ஆதரிக்க போகிறார். ஒருவேளை இழப்புகளின் மத்தியிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, இந்த பாரம் என்னால் சுமக்க கூடாத ஒரு பாரமாக இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வசனம் நம்மளை பலப்படுத்துகிறது. நீங்களும் நானும் நம்முடைய பாரங்களை, நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆதரிக்க போகிறார். என்ன ஆதரவு? கொஞ்சம் நான் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சற்று யோசித்து பார்த்தேன். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் அப்படின்னா எப்படி? அந்த ஆதரிப்பு மற்றொரு வியாக்கியானத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது பராமரிப்பு. கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மளை பராமரிக்க விரும்புகிறார். நமக்கு அடைக்கலமாக ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக நம்மை ஆண்டவர் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆதரவு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 2 வசனங்களை மாத்திரம் இந்த மாதத்தினுடைய இந்த வாக்குத்தத்த செய்திக்காக 2 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்காக குறிப்பிட விரும்புகிறேன். முதல் வசனம் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20, 21 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆறுதலாய் பட்சமாய் பேசின ஒரு வார்த்தை. காரணம் என்னவென்றால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து யோசேப்புக்கு தீமையை செய்தார்கள். ஆனால் கடைசியில் என்னன்னா, யோசேப்பிட்ட போய் சரண்டர் ஆக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த நிலைமைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் அந்தபடியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். நான் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 50, 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்கள். நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தீமையை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணினார். எனவே இப்ப நான் உங்களுக்கு தீமை செய்ய விரும்பவில்லை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே நான் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் என்னவென்றால் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆதலால் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு நேராய் எனக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் வருகிறது. தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமான ஒரு தேவ மனிதன். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், ஆதரிப்பேன். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு கூட பட்சமாய் பேசினானா? வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வைங்க. இது முக்கியமான ஒரு காலகட்டம். சிலுவை தியான கூட்டங்கள் இந்த மாதம் முழுவதும் அடுத்து 40 நாள் அளவும் நடைபெறப் போகிறது. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு நமக்காக சிலுவையில் சுமந்தார். உங்க பாரத்தெல்லாம் சிலுவையில் அவர் சுமந்தார். அவர் நம்மை ஆதரித்தார். நீங்களும் நானும் மரண ஆக்கினைக்குள்ளாய் செல்ல வேண்டிய நம்மை, உங்களையும் என்னையும் கர்த்தர் அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மை ஆதரித்தாரே. ஹல்லேலூயா. எனவே தீமையை நன்மையாய் மாற்றி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிக்க போகிறார். இந்த புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, 2வதாக லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33, 34 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எரிகோவில் இருக்கிற எரிகோவுக்கு போக வேண்டிய ஒரு மனுஷன், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது ஒரு மனிதனை குற்றுயிராய் அவனை அடித்து குற்றுயிராய் போட்டு போனார்களாம். எத்தனையோ பேர் அந்த வழியில் போன பொழுதோ ஒருவரும் அவனை கவனிக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 33, 34 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33, 34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, ஒரு சமாரியன் அந்த வழியில் போகும் பொழுது இந்த குற்றுயிராய் கிடக்கிற இந்த மனிதனை பார்த்த பொழுது அவனுக்கு ஒரு மனதுருக்கம் அவனுக்குள்ளாய் வந்தது. ஒருவேளை இன்றைக்கு
நீங்கள் விசாரிப்பற்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம். யாரும் என்னை பராமரிக்கவில்லை, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லவில்லை, என்னை யாருமே ஒரு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். நமக்கு ஒரு நல்ல சமாரியன் உண்டு. ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல சமாரியனாக நமக்கு இருக்கிறார். மனதுருகினான். மாத்திரமல்ல, கிட்டே அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில அவர் நம்முடைய எல்லா நோய்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய பாரத்தை கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சுமந்தார். இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றிக்கொண்டு சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி ஆதரிக்க போகிறார்? நம்மை அவர் சுமந்து கொண்டு நம்மை பராமரிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, mighty Jesus, wonderful God. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும், யாரும் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. என்னை யாரும் விசாரிக்கவில்லை என்று யோசிக்காதீங்க, என்னை பராமரிக்கவில்லையே என்று யோசிக்காதீங்க, அல்லது நான் கைவிடப்பட்டேனோ என்று பயப்படாதீங்க. நமக்கு ஆறுதல் செய்யும்படி, நம்மை பராமரிக்கும்படி, நம்மை ஆதரிக்கும்படி பரலோகத்தின் தேவன் நமக்கு உண்டு. ஆண்டவராக இயேசு நமக்கு உண்டு. சிலுவை சுமந்தவர் உங்களை சுமக்க மாட்டாரா? உங்களுடைய பலவீனத்தை அவர் சுமந்தாரே. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமப்பது எத்தனை எளிது. ஹல்லேலூயா. எனவே இந்த புதிய மாதத்தில் திடமனதோடு இந்த மார்ச் மாதத்திற்குள் பிரவேசிப்போம். காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைகளாய் புரட்டுவார், உங்களை ஆதரிப்பார், பராமரிப்பார், உங்களோடு கூட ஆண்டவர் பட்சமாய் பேசுவார், உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு விஷயம், எல்லாரும் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் மேல் என் பாரத்தை வைக்க போறேன். இனி இந்த பாரத்தை என்னால் சுமக்க கூடாது, இந்த பாரத்தை இனி நான் சுமக்க போவது இல்லை. எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி பேசுனீங்களேப்பா. இந்த புதிய மாதத்திலும் கூட பலவிதமான வருத்தங்களோடு, பாரங்களோடு, ஆண்டவரே, விசாரிப்பற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், ஆறுதலற்றவர்களாய், ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனுஷர்கள் எல்லோரும் கைவிட்டார்கள் என்று கலங்கி நிற்கிற அப்படிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய பலவீனங்களை எல்லாம் நீங்க சுமந்திருக்கீங்கப்பா. இன்றைக்கு அவங்கள பராமரிக்கும்படி, ஆதரிக்கும்படி, ஆறுதலை தரும்படி ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு விசை கடந்த 2 மாதம் அளவும் எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படி எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும், ஆண்டவரே, எங்களுடைய தொழில் வியாபாரங்களையும், ஆண்டவரே, எங்களுடைய சரீர சுகத்தையும், எங்களுடைய ஊழியங்களையும் எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்குள்ளா இருக்கிற எல்லா பாரங்களையும் ஆண்டவரே உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களை ஆதரிக்கிற தேவன், எங்களை பராமரிக்கிற தேவன், ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க என்கிற மேலான விசுவாசத்தோடு இந்த மாதத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் ஒரு விசை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாகவே உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது உங்க பாரங்களை எல்லாம் வச்சிருங்க. அவர் நம்மை ஆதரிப்பார். ஒருபோதும் உங்களை அவர் தள்ளாட விடுவதில்லை. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார்னு வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக, உங்க குடும்பங்களுக்குள்ளாய் நிறைவேறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.